வணக்கம் நண்பர்களே, தமிழ் எக்ஸ்ப்ளோரிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழக அரசியல் என்றாலே பரபரப்பும் மாற்றங்களும் நிறைந்த ஒரு கழகம் என்றே சொல்லலாம். 2006 கருணாநிதி வெர்சஸ் ஜெயலலிதா, அதாவது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு முதன்மையான அணிகளே போட்டியாளர்கள். ஆனால் 2026 ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான், விஜய், இதில் யார் தமிழக அரசியலை தலைகளாக மாற்றப் போகிறார்கள்? இன்று நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். 2006 வெர்சஸ் 2026, இந்த 20 வருடங்களில் தமிழக அரசியல் எவ்வளவு மாறிவிட்டது? இது வெறும் தேர்தல் போட்டி இல்லை, தமிழக அரசியலின் பரிணாம வளர்ச்சி. மேலும் இதை பற்றிய முழு விளக்கத்தை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை முழுவதும் பார்த்தால்தான் உங்களுக்கு முழுமையான விளக்கம் என்னவென்று தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2006 தமிழக அரசியல் நிலவரம் எப்படி இருந்தது? கருணாநிதியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான மக்கள் இலவச திட்டங்களை ஏற்று திமுகவை வெற்றி பெறச் செய்தனர். ஜெயலலிதாவின் கடைசி ஆட்சிக்கால பிரச்சனைகள் ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிமுகவின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்கத் தொடங்கினர். தமிழக அரசியலில் பெரிதாக எந்த தாக்கமும் ஏற்படுத்தாத நிலையில் பாஜக இருந்ததால் தமிழகத்தில் பெரிதாக எந்த ஆதரவையும் பெறாத சூழ்நிலையே அந்த கட்சிக்கு நிகழ்ந்தது. மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அன்று ஒரு அரசியல் கூட பேசவில்லை. விஜய், ரஜினி ஆகியோர் வெறும் திரை நட்சத்திரங்களாகவே இருந்த நிலை அன்று. உங்களிடம் ஒரு கேள்வி, அந்த நேரத்தில் மக்கள் யாரை நம்பி ஓட்டளித்திருப்பார்கள்? இன்றைய சூழ்நிலையை விட மக்களின் அரசியல் சிந்தனை எவ்வளவு மாறிவிட்டது? வாங்க இப்பொழுது 2026 எதிர்கால அரசியலை குறித்து பார்ப்போம். 20 வருடங்கள் கழித்து, அதாவது 2026 தமிழக அரசியல் எப்படி புரட்சியாக மாறியுள்ளது? திமுகவின் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வாய்ப்பு உள்ளதா? அதிமுகவில் எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ், இதில் யார் கட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும்? பாஜகவின் அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு தனி அடையாளம் உருவாக்குவாரா? வளர்ந்து வரும் கட்சிகளான நாம் தமிழர் சீமான், மக்கள் நீதி மய்யம் கமல், தமிழக வெற்றிக் கழகம் விஜய், இவர்களில் மக்கள் யாரை நம்புவார்கள்? தமிழக மக்கள் வேறு சில மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களா? அல்லது புதிய தலைமுறை அரசியல் தலைவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்த 10 வருடங்களில் தமிழக அரசியலை எந்த கட்சியும் சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. மேலும் 2006 வெர்சஸ் 2026 இரண்டு பரிணாம நிலைகளின் மோதல்களை குறித்து பார்ப்போம். 2006 அரசியலுக்குள் சினிமா எளிதாக நுழைய முடியாத சூழ்நிலையே திகழ்ந்தது. ஆனால் 2026 சினிமா நடிகர்கள் நேரடியாக அரசியலில் போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 2006 இலவச திட்டங்கள் தேர்தல் வெற்றிக்கு ஒரு முக்கியமான கருவியாக அமைந்தது. ஆனால் 2026 வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, AI மாற்றம் போன்றவை முக்கிய கூறுகளாக விளங்குகிறது. 2006ஆம் ஆண்டு மக்கள் அரசியலை மெதுவாக புரிந்து கொண்டு ஓட்டளித்தார்கள். ஆனால் 2026 சமூக ஊடகங்கள் மூலம் எல்லோரும் அரசியலின் உண்மையான பின்னணியை புரிந்து கொண்டு வாக்களிக்கிறார்கள். 2006 ரஜினி, விஜய் ஆகியோர் அரசியலுக்கு வருவாரா என்பதே கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் 2026 ரஜினி அரசியலை விட்டே விலகிவிட்டார். விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2026 தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். 2026 தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் வரவிருக்கிறதா? திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், மக்கள், இவர்களில் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? புதிதாக உதயம் பெற்ற தமிழக வெற்றிக் கழகம், சிறந்த பேச்சாளரான சீமான், இவர்களில் யாராவது அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதா? அடுத்த 10 வருடங்களில் தமிழகத்தின் அரசியலில் யார் கதாநாயகர்களாக திகழ்வார்கள்? மேற்கண்ட கேள்விகள் அனைத்திற்கும் ஒரே பதில் 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தலில் வாக்காளர்களாகிய உங்களது வாக்குகளே. தமிழக அரசியலில் எதிர்காலத்தை மக்களாகிய நீங்களே தீர்மானிக்க முடியும். நண்பர்களே, தமிழக அரசியல் குறித்து ஒரு சில பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் தமிழக அரசியல் குறித்த உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க. லைக், ஷேர் மற்றும் தமிழ் எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.